ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை செய்யலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா மசாலா பேஸ்ட் அரைச்சு நம்ம பண்ண போறோம். நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால இன்னைக்கு நான் வந்து 1 கிலோ கட்லா மீன் எடுத்திருக்கேன். டிஃப்ரெண்ட்டா ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் 1 கிலோ மீனுக்கு நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறமா 2லேருந்து 3 ஸ்டெம் வந்து கறிவேப்பிலை. அப்புறமா கொஞ்சமா இஞ்சி, கொஞ்சமா பூண்டு. கடைசியில நம்ம ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடும்போது லைட்டா தான் இருக்கணும் இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர். அப்புறம் காரத்துக்கு ஏத்த மாரி குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள். அரிசி மாவு வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அரிசி மாவு சேர்க்கறதுனால மீனோட மேல வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும், உள்ள வந்து சாஃப்ட்டா இருக்கும், சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. அப்புறமா வந்து கொஞ்சமா மஞ்சள்தூள். நான் வந்து ஒரு பெரிய லெமன்ல கால்வாசி லெமன் ஜூஸ் தான் நான் பிழிய போறேன். இந்த பேஸ்ட் அரைக்கும் போது உங்களுக்கு வேணும்னா நீங்க புளி தண்ணி கூட நீங்க ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து மிக்ஸி ஜார்ல பச்சையா வச்சு அரைக்க போறோம். கொஞ்சம் திக் பேஸ்ட்டா. மிக்ஸில எல்லாமே சேர்த்து திக் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ மீன்ல எப்படி தடவுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த பேஸ்ட் எடுத்து எல்லா மீன் மேலேயும் இது மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் தவாவில் போட்டு வறுக்க போகிறோம். நான் இன்னைக்கு கேஸ்ட்ராயின் தவா எடுத்திருக்கேன். தவா நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி 1/2 hour ஊற வச்ச மீனை போட்டு 2 பக்கம் இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மீன் சாப்பிடும்போது. நான் இன்னைக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயும் கடலை எண்ணெயும் யூஸ் பண்ணால் கூட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் தவாவில் வறுத்த மீன் வந்து நான் தட்டில் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த மீன் வந்து மீன் குழம்பு ரச சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் பிளேனாக மீன் சாப்பிட்றது இது கூட வந்து வெங்காயம் வந்து நான் வச்சிருக்கேன். வெங்காயத்தில் வந்து கொஞ்சம் லெமன் கொஞ்சம் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து மீன் மேலே வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு அப்புறம் வந்து ஒரு மீன் பீஸ் எடுத்து அப்புறம் கூட அந்த வெங்காயம் வச்சு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு. இன்னைக்கு நான் தக்காளி ரசம் வச்சிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக மிளகு சீரகம்லாம் அரைச்சி. ஸோ இது வந்து இந்த சுடசாதத்தில் வந்து இந்த ரசம் போட்டு கொஞ்சம் நெய் போட்டு பேசிஞ்சிட்டு மீன் வறுவல் வச்சு சாப்பிடும்போது இந்த ரச சாதம் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்டும் ஆகும். உங்களுக்கு சுட சுட சாதமும். ஸோ இன்னைக்கு எங்கள் வீட்டில் இதுதான் லஞ்ச் ஸ்பெஷல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.